தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா 2000 சட்டமன்ற தேர்தலில் 76% வாக்கு. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 72% இப்படி தான் போலிங் ஆகும், 100% எப்பவுமே போலிங் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் முன்னோருக்கான நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தில் அந்த பேர் ரிஜெக்ட் பண்ண விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும். மொத்த வாக்காளர் போது 6 கோடி வாக்காளர்கள், ஆனால் வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி வாக்களிச்சாங்க. அப்படி தான் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வரும். அப்படின்ற போது எஸ்ஐஆரால் இது முறையாக அகற்றப்பட்டதுனால இந்த எஸ்ஐஆர் முழுக்க முழுக்க திமுக தான் நம்பர் 1 வேலை செஞ்ச ஒழிய மற்ற அதிமுக சரியாக களத்தில் வேலை செய்யல, பாஜக ஆளே இல்லை, மற்ற காங்கிரஸ் எல்லாம் கண்ணில் கூட தெரியல. மொத்தமே இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரால் பலன் அடைஞ்சது பாஜக. திமுக சொல்லலாம், வர்ற சட்டமன்றத்தில் அது பிரதிபலிக்கும், திமுக சாதகமாக வாய்ப்பு இருக்கிறது எடுத்துக்கலாம். வாய்ப்பு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி தலைமையில் ஆட்சி பொறுப்பு அமையும் என்ற பார்வையில் அதிமுக அணியை விட திமுக கூட்டணி பெரிதளவு முன்னிலை பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 30.62% வாக்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 26.39% ஏடிஎம்கே கூட்டணி. ஏடிஎம்கே பிஜேபி பாமக அணி. அதை நம்ம எடுக்கிற போது அன்புமணி ராமதாஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து இப்படியில தான் வந்துச்சு. அப்போ எடுக்கிற போது ஒன்றா இருந்தாங்க. அது வந்து இப்போ இருக்கும். அதை மொத்தமாக வைக்கிற போது அடுத்த ஆய்வு ஒரு கால் நான் நடத்த வாய்ப்பு இல்லை, நடத்துறேன்னா அதில் தெரிய வரும். அப்படி இருக்கிற போது 26.39% அதிமுகவும், டிவிக்கு 21.7. இந்த 21.7 அண்ணாமலை அவர்கள் ஏதாவது முடிவு எடுத்தார்னா நிச்சயமா அதுல ஒரு 6-7% ஓட்டு குறையது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 6-7% ஓட்டு பாஜக அதிமுக கூட்டணி போற ஓட்டு அல்ல. அந்த பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி. அண்ணாமலை பொறுப்பு இடத்துல அண்ணாமலை சார்ந்த ஆதரவுகள் விரைத்தில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் சீமானுக்கும் விஜய்க்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இவர் தடுத்தார்னா இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா அண்ணாமலை இருப்பான்னு பார்த்துக்கலாம். இது இப்ப புரியாது, காலம் மாறுகிற போது தை பிறக்கிற போது அதுக்கான விஷயம் நடக்குன்னு பார்த்துக்கலாம்.